வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டோனி மாரிசன் எழுதின சூலா இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவல் பாட்டம்ன்ற ஒரு இடத்துல, இது இந்த ஹுயோவில் இருக்கிற மெடிலியோன்ற சிட்டிக்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல இப்போ இந்த இடத்த இந்த ஒயிட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களே பணக்காரங்கெல்லாம் அது கால்ஃப் கோர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த இடத்துல நிறைய கருப்பின மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 1910 அங்கே ஒரு மனிதர், அவரோட பேர் ஷாட்ராக், அவர் பாட்டமில் இருந்தார். அவர் 1917 வேர்ல்டு வார் 1 சண்டை போகிறதுக்காக போகிறாரு. அங்கே பயங்கரமாக வயலன்ஸ் எல்லாம் யூரோப்பில் பார்க்குறாரு. அவர் திரும்பி பாட்டமுக்கு வரும்போது உடஞ்சி போன ஒரு மனுஷனாக தான் திரும்பி வராரு. அதுலேருந்தே அவர் ஒரு நாள் ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணுறாரு பாட்டமில் இருக்கிற மக்களுக்கு. அந்த டே என்னென்னா நேஷ்னல் சூயிசைட் டே. அந்த நாளில் என்ன பண்ணுவார்னா, அவர் தெருவிலலாம் போய் ஒரு பெல்லை அடிச்சுக்கிட்டே போய் கத்திக்கிட்டே போவார். முதல்ல ஜனங்கள்லாம் அவர் போகிறதெல்லாம் அவ்வளோவா கவனிக்கிறதே இல்லை. ஆனால் போக 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 அது கேலண்டர்லேயே போடுற அளவுக்கு எல்லாருமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாளாகிடுது. இன்னொருத்தவங்க பாட்டமில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தா ஹெலன் ரைட்டு. ஹெலன் நியூ ஆர்லின்ஸில் பிறந்தாங்க. அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்தாங்க. எப்படின்னா ரொம்ப கடவுள் நம்பிக்கையோடு ஒழுக்கமாக வளர ஒரு பொண்ணாக தான் வளர்ந்துருந்தாங்க. அவங்க சின்ன வயசுலேயே அவங்க வில்லி ரைட்டுன்ற ஒரு குக்கை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பாட்டமில் வாழறதுக்காக வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அவங்க பேர் நெல். ஹெலனுடைய பழக்கம் வழக்கம் குணம்லாம் அவங்களுக்கு நல்ல மரியாதை அந்த இடத்துல அவங்களுக்கு தருது. அதே மாதிரி தான் ஹெலன் மாதிரியே நெல்லையும் ஹெலன் வளர்க்குறாங்க. நெல் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஹெலன் நியூ ஆர்லின்ஸ்க்கு இட்டுன்னு போகிறாங்க. அவங்களோட பாட்டி சிசிலி, அதாவது நெல்லோடைய கிரேட் கிராண்ட் மதர், பாட்டியோடைய அம்மா, கொள்ளு பாட்டியை பார்க்குறதுக்காக அவங்க போகிறாங்க. ட்ரெயினில் போகும்போது நியூ ஆர்லின்ஸ்க்கு அந்த ட்ரெயின் கண்டக்டர் ஒரு ரேசிஸ்ட், அதாவது இனவெறியாளர். அவர் ஹெலனை பார்த்து கத்துறாரு. ஆனால் ஹெலன் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம வெறும் ஒரு புன்னகையை மட்டும் புன்னகைச்சிட்டு அவங்க இருக்காங்க. அவங்க அது செய்கிறத பார்த்து அங்கே இருந்த கருப்பின மக்களே அப்படியே ஹெலனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நெல் முடிவு பண்ணுறாங்க, நான் கண்டிப்பாக எந்த ஒரு கருப்பின ஆணும் என்கிட்ட இது மாதிரி நடந்துக்கிறதுக்கெலாம் நான் விடவே மாட்டேன்னு. நெல்லும் ஹெலனும் நியூ ஆர்லின்ஸ்க்கு வராங்க. ஆனால் லேட்டாக வராங்க. ஏன்னா சிசிலி ஏற்கனவே இறந்துட்டுருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற ரோச்சல்ன்றவங்கள பார்க்குறாங்க. அவங்க யாருன்னா ஹெலனோடைய அம்மா. ரோச்சல் இப்போ ஒரு ப்ராஸ்டியூட்டு. அவங்களுக்கு ஹெலனை பற்றியோ இல்லை நெல்லை பற்றியோ எந்த அக்கறையுமே இல்லை. அவங்க வழி அவங்க பார்த்துன்னு போயிடுறாங்க. இப்போ பாட்டமில் இருக்கிற இன்னொருத்தவங்க சூலா பீஸ். இது 1920 இவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான மச்சம் ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரோஜா பூ காம்போடு இருக்கிற மாதிரி அவங்க முகத்தில் இருக்கும். இவங்க இருந்த வீடு எப்படின்னா, நெல் இருந்த வீட்டுக்கு ஆப்போசிட், அதாவது சூலாவோட வீடு ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய ஜனங்க இருப்பாங்க, ஒரே சத்தமாக எப்போ பார்த்தாலும் இருக்கும். சூலாவை வளர்த்தது அவங்களுடைய பாட்டியான ஈவா பீஸ் தான். ஈவா பீஸ்க்கு வயசாகிருக்கும், ப்ளஸ் ஒரு காலம் இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஹேனா பீஸ், இவங்க தான் அவங்கள வளர்த்தது. ஈவா ஒரு பாய்ன்ற ஒரு ஆள் தான் அவங்க திருமணம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறந்துட்ட அப்புறம் அவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த 3 குழந்தைங்களோட பேர் ஹேனா, பேர்ல், ப்ளம். அதுக்கப்புறம் ஈவாவோட வாழ்க்கையை அவங்க பசங்களை மேலே கொண்டு வர்றது தான், அவங்கள வளர்க்குறது தான் அவங்களுக்கு வேலை. ஒரு வின்டர் சமையல அவங்க கொஞ்சம் மாதங்கள் அந்த ஊரில் இல்லாமல் வெளியில் போயிருந்தாங்க. திரும்பி வரும்போது ஒரு காலோடு திரும்பி வந்தாங்க. ஆனால் நிறைய பணத்தோடு வந்தாங்க. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஈவா ட்ரெயினில் காலை விட்டுட்டு அது மூலமாக ரொம்ப பெரிய அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் பாலிசியிலேருந்து அவங்களுக்கு வாங்கியிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காகவே ட்ரெயினில் காலை விட்டாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஈவாவோட சின்ன குழந்தை கடைசி குழந்தை ப்ளம். அவங்க வேர்ல்டு வார் 1 சண்டை போடுறதுக்கு போயிட்டாரு. திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹெரோயினுக்கு அடிக்ட் ஆகி ஒரு மாதிரி ரேங்கிடாக வந்தார், பார்க்குறதுக்கே நல்லா இல்லாமல். இதை பார்க்கும்போது ஈவாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு நாள் ப்ளம் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே கெரோசினை ஊற்றி கொளுத்தி அவரை உயிரோடையே கொளுத்திட்டாங்க. அவரும் இறந்துட்டார். ஹேனா, அதாவது ஈவாவோடைய பெரிய குழந்தை ஈவா தான் ப்ளம்மை கொன்று இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. 1922 சூலாவும் நெல்லும் 12 வயசு இருக்கும் போதே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க.
சூலா எப்போதுமே வந்து நெல்லை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. யாராவது அவங்கள ஏதாவது வந்து பேசினாலோ என்னவோ அவங்க வந்து ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரே விதமான தனிமையை தான் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அது 2 பேருமே ரொம்ப நெருக்கமாச்சு. ஒரு நாள் சூலாவும் நெல்லும் வந்து ஒய்யூர் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா ஏதாவது பசங்க இருப்பாங்க அவங்களோட ஃப்ளர்ட் பண்ணலான்னு. ஆனால் அங்கே போனால் எந்த பசங்களுமே இல்லை. ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். அவன் பேர் சிக்கன் லிட்டில். சோலா வந்து வரியா அந்த மரம் ஏறலாம் அப்படின்லாம் சொன்னோன்னே அந்த பையன் பயந்துக்கிட்டே அவளோட சேர்ந்து ஏறுறான். அப்புறம் இறங்கிட்டு வந்தோடனே சூலா வந்து சிக்கன் லிட்டில் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கடகடன்னு ஸ்விங் பண்ணுறா சுற்றுறா. அவனும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ நெல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா சூலா வந்து அந்த பையனை பிடிச்சிட்டு இருந்தாலே அந்த பிடிப்பு வந்து தளருது. சிக்கன் லிட்டர் வந்து அப்படியே பறந்து போய் அந்த ஆற்றுல விழுந்துடுறான். விழுந்தாலும் அவ்வளோதான், தண்ணி கீழே போயிடுறான். மேலே வரவே இல்லை. 2 பேரும் பயந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சிக்கன் லிட்டில் வந்து இறந்துட்டான்னு. இப்போ சூலாவும் நெல்லும் வந்து யாராவது இதை பார்த்துருப்பாங்களா, அதாவது வந்து இவன் அந்த பையனை பிடிச்சி அப்படியே சுற்றிட்டு இருந்து அப்புறம் அப்படியே அவன் பறந்து போய் விழுந்திருக்கான். அதனால் அது ஆக்சிடெண்ட் தான், இருந்தாலும் அது ஒரு வகையில் அவன் சாவுக்கு இவன் காரணன்றதுனால யாராவது பார்த்துருப்பாங்களோன்னு பார்க்கும்போது அங்கே கிட்டக்க ஒரு வீடு தான் இருக்குது. அந்த வீட்டில் தான் ஷாட்ராக் இருக்கார். அதனால் சூலா உள்ளே போயிட்டு ஷாட்ராக் இருக்காரான்னு பார்த்தாருன்னா ஷாட்ராக் அங்கே இருக்கார். அப்போ சூலா கேட்குறா, அந்த ஆற்றுல நடந்ததை வந்து நீங்கள் எதாவது பார்த்தீங்களான்னு கேட்கும்போது ஷாட்ராக் வந்து ஆல்வேஸ் அப்படின்றாரு. அதனால அவள் வந்து இவர் வந்து அந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டாரு, நம்ம கொன்னதை பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வந்துடுறான். நெல் வந்து அவளை வந்து சமாதானப்படுத்துகிறா. அப்போ சூலாவோட பெல்ட்டும் வந்து இல்லை காணாமல் போயிட்டுருக்கத பார்க்குறா. ஒன்றுமே புரியல. கொஞ்ச நாள் கழித்து சிக்கன் லிட்டிலோட உடம்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. சூலாக்கும் நெல்லுக்கும் வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க தான் அவனுடைய இறப்புக்கு காரணம், அதெல்லாம் நம்ம மாட்டிப்போமோ அப்படின்றதுல பயப்படுறாங்க. 1923 ஹேனா பீஸ் வந்து உயிரோடையே வந்து கொளுத்தப்பட்டு இறந்துடுறாங்க. ஆனால் அது ஏன்றது யாருக்குமே புரியல. கொஞ்ச நாள் கழித்து அவள் வந்து ஈவாவை வந்து கேட்குறா, அப்போ இது வந்து ப்ளம் செத்ததுக்கு நீதானே காரணம்னு. ஈவா வந்து மறைக்கலை. ஆமாம், என் எதிர்க்கையே ஒருத்தன் வந்து அவ்வளோ கஷ்டப்படும் போது என்னால் சும்மா இருக்க முடியல, அந்த வழியிலேருந்து அவனுக்கு விடுதலை தரணுன்றதுனால தான் நான் அவனை கொளுத்திட்டேன் அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஈவா வந்து ஹேனா வந்து வீட்டுக்கு வெளியில் நிற்கிறத பார்க்குறா. அவள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நெருப்பில் பற்றின்னு இருக்குது. உடனே ஈவா எதுவுமே யோசிக்கலை. 2வது மாடி ஜன்னல்லேருந்து அப்படியே வந்து ஹேனாவை வந்து காப்பாற்றுறதுக்காக குதிக்கிறா, கிரவுண்டில் விழுறா. இப்போ 2 பேரையும் ஹீவாவையும் ஹேனாவையும் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு விடுறாங்க. ஈவா வந்து பொழைச்சிக்கிறாங்க. ஆனால் ஹேனா வந்து அந்த நெருப்பு காயங்களால் இறந்துடுறா. ஆனால் அவள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஈவா வந்து சூலாவை வந்து பார்க்குறா. அவங்க அம்மா எரியறத சூலா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறா. ஈவாவுக்கு அதனால் சூலா மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்துடுது. இதனாலேயே 1927 வந்து நெல் வந்து ஜூட் க்ரீன்ற ஒரு ஹேண்ட்ஸமான மேனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. க்ரீனுக்கு வந்து ரொம்ப நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்குது. அந்த நியூ ரிவர் ரோடுன்னு ஒன்று கட்டின்னு இருக்காங்க. அது ஒயிட் கான்ட்ராக்டர்ஸ் தான் கட்டின்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரோடு வந்து பாட்டமை பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் கனெக்ட் பண்ணோம், அதுதான் நாங்கள் கட்டுறோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஜூடோ நெல்லும் வந்து ரொம்ப ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் வயப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சூலா வந்து பாட்டம் விட்டுட்டு போய் ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க வரவே இல்லை. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜூடோ நெல்லும் வந்து நிறைய குழந்தைங்க அவங்களுக்கு வருது. அதே சமயத்தில் சூலா வந்து காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிரேட் அமெரிக்கன் சிட்டிஸ் எல்லாம் போய் சுற்றி பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து அவங்க உண்மையான அன்புக்கு தேடுறாங்க. ஆனால் அவங்க பார்க்குற ஆண்கள் எல்லாம் வெறும் அவங்களோட படுக்க மட்டும்தான் ஆசைப்படுறாங்க. இப்போ சூலா வந்து பாட்டமுக்கு 1937 திரும்பி வராங்க. ஈவா பீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ சூலா வந்து ஈவாவை திட்டுறாங்க. நீ வந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்காக தானே உன்னோட காலை வந்து ட்ரெயினில் விட்ட அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து சூலா வந்து அஃபிஷியல்ஸ் போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு நர்சிங் ஹோமு, அவங்க வந்து ஈவாவை எடுத்துன்னு போகிறதுக்காக வந்திருக்காங்க. சூலாவும் நெல்லை வந்து திரும்பி சேர்ந்துடுறாங்க. இப்போ வந்து நெல் வந்து ஜூடோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் போக போக அந்த சந்தோஷம் வந்து நிலைக்கல. கொஞ்சம் அந்த ஆரம்ப கால சந்தோஷம்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து ஆனால் நெல்லுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட தோழியான சூலாவை பார்த்ததில். சூலாவை வந்து ஜூடை பார்த்துட்டு பேசுகிறாங்க. ஜூடுக்கு வந்து சூலாவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடுது. அப்படியே அவங்க ரொம்ப ஃபேசினேட்டடாக பார்க்குறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் வந்து ஆரம்பிச்சிடுது. ஒரு நாள் நெல் வந்து வீட்டுக்கு வரும்போது ஜூடும் சூலாவும் படுக்கையில் ஒன்றா இருக்கிறத பார்த்துடுறாங்க. அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. இப்போ ஜூட் வந்து நெல் கையில் சொல்லிடுறாரு, நான் உன்னை விட்டு போகிறேன், நான் டெட்ராய்ட்டில் போய் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
இப்போ இந்த விஷயம் வந்து பாட்டமில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு சூலா மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. ஏன்னா அவங்க தான் வந்து ஈவாவோட ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு போகிறதுக்கெலாம் காரணம் அப்படின்றதையும், ப்ளஸ் ஈவாவை வந்து அவங்க ஃபேமிலி விட்டு அமிச்சது அவள் தான் அப்படின்ற ஒரு வெறுப்பும் எல்லாருக்கும் அவங்க மேலே வருது. 1940 வந்து சூலா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க. நெல் வந்து ஜூடியும் சூலாவையும் ரொம்ப வருஷமாக பார்க்கவே இல்லை. அதனால் சரி போய் பார்க்கலாம் அப்படி முடிவு பண்ணுறாங்க. அப்போ நெல் வந்து கேட்குறாங்க, ஏன் நீ சூலாவை என்னோட கல்யாணத்தையே வந்து நீ வந்து கெடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சூலா சொல்கிறாங்க, இதை பாரு நான் ஒரு தனிப்பட்ட மனுஷி, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன்னு சொல்லும் போது நெல்லுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு சூலா விட்டு போயிடுறாங்க. அப்புறம் சூலா கொஞ்ச நாள்லேயே வந்து இறந்துடுறாங்க. சூலா இறந்துட்ட அப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பனி படர்ந்த இடமா ஆகிடுது. அங்கே நிறைய வியாதிங்கள்லாம் வருது. 1941 ஜான்வரி மாதத்தில் வழக்கம் போலவே ஷாட்ரக் தெருவிலலாம் வந்து போயிட்டே இருக்கார். அவர் வந்து கத்திக்கிட்டே போகிறார் நேஷ்னல் சூசைட் டே வந்து செலிப்ரேட் பண்ணோன்னு. அப்போது வந்து அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு முகத்தில் வந்து ஒரு டேட்போல் மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு மச்சம் இருந்தது. அதாவது நமக்கு அது தெரியுது சூலான்னு. அவங்க வந்து திடீர்னு ஓடி வந்தாங்க அந்த ஷாக்குக்குள்ளே. அப்போ அவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு அவளோட பெல்ட் எடுத்துகிட்டு அவகிட்ட வந்து ஆல்வேஸ்ன்னு சொன்னார். அதாவது வந்து உன்னுடைய முகத்தில் இருக்கிற பர்த் மார்க் வச்சுட்டு நீ எல்லாம் நல்லா தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் ஆல்வேஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சூலா வந்து அவங்க வந்து சிக்கன் லிட்டில் வந்து அந்த ஆற்றுல போட்டதை பார்த்தது தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினச்சது தப்பாக நினச்சிட்டு தான் அவங்க இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஷாட்ரக் வந்து ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அவர் பின்னாடி வந்து அவ்வளோ பேர் இப்போ நடந்து வராங்க. எல்லாருமே வந்து நேஷ்னல் சூசைட் டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு குட்டி குன்று மேலே எல்லாருமே ஏறி அங்கேருந்து வந்து அந்த ஆற்றை பார்க்குறாங்க. அதை பார்க்கும் போதே இந்த நியூ ரிவர் ரோடையும் அவங்களால பார்க்க முடியுது. பார்த்தா அது ரோடே இல்லை, வெறும் அங்கங்கே கொஞ்சம் கல்லெல்லாம் தூக்கி போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஒயிட் பிஸ்னஸ் பீப்புள் வந்து எவ்வளோ வந்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு அவங்களுக்கு புரியுது. கோவம் வந்துட்டு எல்லாரும் கல்லை தூக்கி அந்த ரோடு மேலே போடுறாங்க. அப்போ கொஞ்சம் அந்த நில சரிவு மாதிரி ஏற்பட்டு நிறைய பேர் கீழே விழுந்து அந்த ஆற்றுல விழுந்து இறந்துடுறாங்க. இப்போ 1965 நெல் வந்து இப்போ ஒரு மிடில் ஏஜ் உமன். அவங்க வந்து ஈவா பீஸை பார்க்க போகிறாங்க. ஈவா பீஸ் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க ஒரு நர்சிங் ஹோமில். ஈவா வந்து நெல் கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ சிக்கன் லிட்டரை கொன்னேன்னு. இதை கேட்டோன்னு நெல்லுக்கு ஷாக் ஆகிடுது. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் இல்லை அது சூலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அவங்க வந்து வெளியில் வரும்போது அவங்க ஒரு சிமெண்ட்ரியை பார்க்குறாங்க. அங்கே அந்த பீஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுடைய கல்லறையெல்லாம் இருக்குது. அதில் சூலாவோட கல்லறையும் இருக்குது. அப்போ தான் நெல்லுக்கு ஒன்று புரியுது, அவங்க இத்தனை வருஷமாக வந்து சூலாவை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன நினச்சிருந்துருக்காங்கன்னா, நம்ம கணவரை பிரிஞ்சதில் தான் நம்ம வருத்தப்படுறோன்னு. ஆனால் உண்மையிலே அவங்க வருத்தப்பட்டதுக்கு எதுனா அவங்களுடைய நண்பரை வந்து அவங்க பிரிஞ்சதுக்காக தான். அவங்களால வந்து சூலாவை வந்து பிரிஞ்சது தான் அவங்களோட உண்மையான வருத்தத்துக்கே காரணம். இப்போ அவங்க ஃப்ரெண்டோட பேரை சொல்லி அவங்க அழுகுறாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை அதை கேட்குறதுக்கு. இதோட கதை முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.